காங்கிரஸ் கட்சியின் தலைமை அறிவித்ததை தான் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம். அவர்களோடு தேர்தல் உடன்பாடு, தொகுதிகள் பங்கீடுக்காக 5 பேர் கமிட்டி நியமித்திருக்காங்க. அந்த 5 பேர் கமிட்டி ஒரு முறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். நான் ஒரு கமிட்டி அமைப்பேன், நான் கமிட்டி அமைத்த பிறகு 2 கமிட்டிகளும் பேசலாம்னு சொல்லியிருக்கிறார். 2 கமிட்டிகளும் பேசி அவர்கள் தலைவர்களுக்கு அறிக்கை கொடுத்த பிறகு தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில செய்த தவறுகளை பாஜக அரசு திருத்தி வரதாகவும், அதே போல வாக்கு வங்கியில ஊடுருப்பவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இருக்கனாலதான் SIR தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. SIR எதிர்க்கலையே. இப்ப SIR பத்தி தான் பேசினேன். ஒரு ஊர்ல மட்டும் 13 பேர் உயிரோடு இருக்காங்க. அவங்க விடுபட்டு இருக்காங்க. இறந்தவர்களை விட்டுருங்க, இரட்டை பதிவை விட்டுருங்க, முகவரியே இல்லாம இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேரை முகவரி இல்லாதவர்கள் தெரியும்? 66,44,881 பேர் தமிழ்நாட்டில் முகவரி இல்லாம இருக்காங்களா? உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் முகவரி இல்லாதவர்கள்? எனக்கு யாரும் முகவரி இல்லாதவர்களை தெரியாது. அந்த கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்கள் கூட ஏதோ முகவரியில் இருக்காங்க. முகவரியே இல்லாம 9 பேரு தமிழ்நாட்டில் இருக்கிற 9 பேர்ல ஒரு ஆளுக்கு முகவரியே கிடையாதா? இதை விட ஒரு வேடிக்கையை நான் பார்த்ததே கிடையாது. இப்ப ஒரு ஊரா உதாரணத்தை சொல்றேன். 13 பேர் அந்த வாக்குச்சாவடியில விடுபட்டு இருக்காங்க. அந்த 13 பேரும் உயிரோடு இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, முகவரி இருக்கு. அந்த 13 பேரையும் குறிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு தோழர். அவங்கள 13 பேரையும் சேர்க்கறதுக்கு முயற்சி நடந்தது. இது ஒரு மிகப்பெரிய மோசடி தமிழ்நாட்டில். இது ஒன்றும் பின்தங்கிய மாநிலம் அல்ல, காட்டுப்பகுதி மாநிலம் அல்ல, வனப்பகுதி மாநிலம் அல்ல, மலைப்பகுதி மாநிலம் அல்ல. இதுல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்க மாநிலம். இதுல 8 கோடி பேர்ல 66,44,000 பேரு முகவரி இல்லாம இருக்காங்கன்னா இதை யாராவது நம்புறீங்களா? அது எப்படி முகவரி இல்லாம இருக்க முடியும்? இறந்து போனார்னு சொன்னா எனக்கு புரியுது, இரட்டை பதிவுன்னா எனக்கு புரியுது, இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு தான் எனக்கு புரியுது. முகவரி இல்லாம இருக்க வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் யாரு SIR பணியை செய்யும் போது அவர் தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர் அல்ல, அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியராக நான். ஒண்ணு புரிஞ்சுங்க, SIR பணி செய்பவர் தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர் அல்ல. அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியர். தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அவரை பதவியை விட்டு கூட நீக்கலாம். அதனால அவருக்கு தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர்னு நினைக்காதீங்க. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், அவர் தேர்தல் அதிகாரியா பணியாற்றும் போது அவர் தமிழ்நாடு அரசுடைய பணியாளர் அல்ல. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க, ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வாங்க. இது என்ன வேடிக்கை? இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர், பிரதம மந்திரி. அதெல்லாம் தேர்தல் வாக்குகள் பதிவான பிறகு, வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகு. பீகாரை போன்று தமிழ்நாட்டிலே நாங்க வெல்வோம்னு சொல்லி அமித்ஷாவோட வியூகம் எப்படி இருக்கும்? அவர் சொல்லட்டும், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவாரு? நாங்க தோப்போம்னா சொல்லுவாரு. ஒரு கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எங்க கட்சி தோக்கும்னா சொல்லுவாரு. இல்ல விஜய் வருகை திமுக கூட்டணிக்கு சவால் இருந்ததா இருக்கு. அதை
பற்றியெல்லாம் என்ன கருத்து கேட்காதீங்க. நாங்கள் தலைமையுடைய அறிவிப்பின்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். அவர்களோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேசிய பிறகு, அறிக்கை தந்த பிறகு இரு தலைவர்களும் பேசி முடிவெடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.